சிவனேன்னு இருக்கிற இந்த முத்துக்கு மீனாக்கா எப்படிதான் பிரச்சனை வரும் தெரியுங்க. எல்லா பிரச்சனையும் மூக்க நுழைக்கிறது தான் முத்துக்கு வேலையா போச்சு. இவன் பாண்டி இவன் சும்மா இருக்கலாம்ல. தேவையில்லாம எவ்வளவு நல்லது செஞ்சா அவனுக்கு கெட்ட பேர் தான் வருது. யாரோ நீத்துவோட ஹோட்டலுக்கு தீய வச்சிடறாங்க. ஷூவோட காலும் உடைச்சிடுறாங்க. இந்த பழி முத்து நினைச்சுக்கிட்டு இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு முத்து மேல பழி வந்தது. அந்த நீத்து போய் பாக்குறா ரவி. அவன் எல்லாம் உண்மையும் சொல்றான். நேத்து அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு வெட்டிட்டு போனாங்க. அது மாதிரி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே போலீஸ் அந்த நேரத்தில் விசாரணை வருது. இல்லை சார் இது ஒரு விபத்து, கேஸ் எதுவும் லீக் ஆகிருக்கு, எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் ஆஃபீஸ் போனேன், நான் மாடி படிக்கட்டுலேருந்து தவறி விழுந்துட்டேன், இது மாதிரி காயம் இருப்பு ஃபேக்ட்ரி இது மாதிரி பத்திடுச்சா சொல்கிறாங்க. இது யார் பண்ண வேலைன்னு தெரியல. ஒரு வேளை இந்த நீத்துவே இது மாதிரி பண்ணிட்டாலா, ஆளை வச்சு பண்ணிட்டு அடிப்பட்டமாக நடிக்கிறாளா என்னன்னு தெரியல. அவங்க அம்மா விஜய சிந்தாமணிகிட்ட சொன்னால, ஒருவேளை சிந்தாமணி ஆள் வச்சு இதை பண்ணிட்டு இந்த பழி முத்து மேலே அவன் ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம எல்லா விஷயம் காரியத்தை சாத்திக்கலாமே, வீட்டு பத்திரம்லாம் நம்ம கையில் வந்துடும், எந்த பிரச்சனை நடக்காதுன்னு பிளான் பண்ணி அப்படி பண்ணாலான்னு தெரியல. ஒரு விதத்தில் ஸ்ருதியோட அப்பா அம்மா இந்த வேலை பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியல. 3 பேருக்கு ஒரே கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு என்னவோ டவுட் சிந்தாமணி மேல தான் இருக்கு, இல்ல ஸ்ருதியோட அப்பா மேல தான் இருக்கு. ரவி ரொம்ப அக்கறையா என்ன பண்றான், நீத்துவை போய் கவனிச்சுக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்ட்டு. போலீஸ்க்கு நீத்துவும் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ரவி சட்டையை பிடிச்சிட்டு முத்துக்கிட்ட சண்டை போறான். நீ இப்படி நினைப்ப, இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலடா, என் வாழ்க்கைக்கு நல்லது பண்றேன்னு ஒரு கெடுதல் பண்ணிட்டு நீத்தோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, இனிமே மூஞ்சினு முழிக்காது என்கிட்ட பேசுறான்னு வீட்டில் எல்லாரும் எடுத்து சொல்றாங்க. கூட இந்த மனோஜ் ஜாட்ரா பேசுறாங்க, எல்லாம் இவன் பண்ணியிருப்பான், இவன் குடிச்சிட்டு தான் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அபாண்டமா முத்து மேல ஒரு பழிய வைக்கிறாங்க.